ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன செய்யணும் இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். February 4ஆம் தேதி வாய்ஸஸ் ஆஃப் டுமாரோன்னு ஒரு ஈவெண்ட்டை எங்கள் நிறுவனம் ஹோஸ்ட் பண்ணுது. இந்த களம் எங்களுடைய ஐ தாட் அட்வைசரிங்கிற யூடியூப் சேனலில் லைவாக இருக்க போகுது. ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை நாங்கள் அனுப்புவோம். மார்க்கெட் எங்கே போகும், ஈக்விட்டியில் என்ன செய்யலாம், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங் எப்படி இருக்கும், டெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் இந்த வெபினாரில் நிச்சயமாக இருக்கும். இது லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களை February 4ஆம் தேதி சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற தலைப்பு அடானி கிராஷ், அடுத்தது என்ன? அதானி குழுமத்தின் அத்தனை பங்குகளும் இன்று சரிவை சந்தித்தன. 2 பங்குகளை தவிர மற்ற எல்லா பங்குகளுமே லோவர் சர்க்கியூட்டில் இருந்தது, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. வணிகமான பங்குகள் 2, ஒன்று அதானி போர்ட்ஸ், இன்னொன்று அதானி என்டர்பிரைசஸ். மற்ற பங்குகள் எல்லாமே வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இன்னைக்கு வணிகத்தில் முடிந்தது. ஸோ திங்கட்கிழமை இன்னைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி முக்கியமாக ஃபோக்கஸில் இருக்கிறது அதானி என்டர்பிரைசஸ். ஏன்னா அங்கே தான் அவங்க ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்ன்ற இஷ்யூ பண்ணுறாங்க. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன விலை 2762 ரூபாய். அது இஷ்யூ ப்ரைஸை விட கணிசமாக குறைவு என்பதை இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஸோ இஷ்யூவில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த விலையில் பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னா ஷேர் ப்ரைஸே அதை விட குறைவாக இருக்கும்போது எல்லாருமே மார்க்கெட்லேயே வாங்கிட்டு போயிடலாங்கிறது தான் உண்மை. இந்த மதிப்பில் கூட நிறுவன மதிப்பு 3,15,000 கோடி இருக்குது. இந்த ஸ்டாக் எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். கோவிட் பாட்டமில் 128 ரூபாய்க்கு மட்டுமே இந்த பங்கு மார்ச் 27ஆம் தேதி வணிகமானது. ஸோ 128லேருந்து இன்னைக்கு இந்த சரிவுக்கு அப்புறம் கூட 2762 ரூபாயில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு விலை வளர்ச்சி கண்டிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்வதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனே இல்லாமல் இந்த மொத்த பயணமும் நடந்திருக்கிறது. ஸோ மற்ற பங்குகளைப் போல இந்த பங்கு வைட்லி ஹெல்ட் இல்லை. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இந்த பங்கை வாங்கலை. அப்போ யார் வாங்கினாங்க? ஒரு கிளச் ஆஃப் எஃப்ஐஐஸ் தான் இந்த பங்குகளை அதிகம் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ 15% எஃப்ஐஐ ஹோல்டிங் இருக்குது. அது தவிர டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பப்ளிக் ஃப்ளோட்டே இல்லாத ஒரு நிறுவனம் தான் இது. அப்போ யார் இன்றைக்கி விற்றாங்கன்றது நமக்கு போகத்தான் தெரிய வரும். யார் விற்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை. இந்த நிறுவன மதிப்பில் அடுத்தது என்ன நடக்கும் என்பது தான் முக்கியம். ஸோ மண்டே இந்த ஸ்டாக் ஸ்டெபிலைஸ் ஆகுமா அல்லது இன்னும் இறக்கத்தை சந்திக்குமா? இந்த இஷ்யூக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எங்கேருந்து எப்படி கிடைக்க போகுது? இஷ்யூவினுடைய ஃபேட் என்ன? அதானி குழுமத்தினுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? ஒருவேளை அவங்க அந்த விலை வேண்டாம், நாங்கள் விலையை குறைச்சி 2500 ரூபாய்க்கு இன்வெஸ்டர் கொடுக்குறோம், இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு ஒரே அடியாக அடிப்பாங்களா? இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய டெவலப்மெண்ட்ஸ். இது 2 சைட்ஸுக்கு நடுவில் நடக்கிற கிட்டத்தட்ட ஒரு போர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பக்கம் இந்த நிறுவனம் பணத்தை ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிறுவனம் தன்னுடைய உரிமை ரைஸ் பண்ணுவது அப்படிங்கிறதுல தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட ட்ரை பண்ணுது. எது எப்படியோ ஒரு மார்க்கெட் டாப்பில் பணத்தை ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஏன்னா வேல்யூவேஷன் ஹையாக இருக்கும்போது பணம் ரைஸ் பண்ண முடியாதுனாக்கா அப்போ அந்த வேல்யூவேஷன் என்ன ஆகும்? நிச்சயமாக அது கேள்விக்கு உட்படுத்தப்படும். ஸோ கேள்விக்குறியாகிவிடும். ஸோ வேல்யூவேஷன் கொஸ்டினபிள் ஆகும்போது என்ன நடக்கும்னா இன்றைக்கி மாதிரி செல்லிங் வரும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா இதில் நிறைய அரசியல் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு விஷயம் உறுதியாக நம்ம இந்த இடத்துல சொல்ல வேணும். என்னென்னா மார்க்கெட் டாப்பில் நிறுவனங்கள் பணத்தை ரைஸ் பண்ணும்போது அந்த நிறுவனத்தில் பங்குதாரர்கள் ரொம்ப நாளைக்கு பணம் பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு மார்க்கெட் பீக்லேருந்து இன்னொரு ஹைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா நிறைய பங்குகள் சொற்ப ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ மார்க்கெட் ஹையில் பணம் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரையும் தடுக்க முடியாது. கொடுக்கறதும் கொடுக்காதும் நம்மளுடைய இஷ்டம். இதனால தான் நான்
தொடர்ந்து என்ன சொல்லி வருகிறேன் என்றால் ஐபிஓ எஃபிஓ பக்கமே போகாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரை. 900 ரூபாயில் 2008 ஒரு கம்பெனி பணம் ரைஸ் பண்ணுது. இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய பங்கு என்ன ரிட்டர்னை கொடுத்துருக்கு அன்னையிலேருந்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இன்னொரு நிறுவனம் 2008 பீக்கில் எக்கச்சக்க கிராக்கி ப்ளூ சிப்பாக இருந்தது, இன்றைக்கும் ப்ளூ சிப்பாக இருக்குது. ஆனால் அந்த நிறுவனத்தில் வந்த ரிட்டர்னை பார்த்தா 7%. இந்த 8% 7% கொடுத்த 2 ப்ளூ சிப் கம்பெனி எதுங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாரோயிங்ஸ், வட்டி அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த நிறுவனம் இன்னைக்கு வச்சிருக்கிற கடன் 41,604 கோடி ரூபாய். மார்ச் 2014 இந்த நிறுவனம் வச்சிருந்த கடன் 71,980 கோடி ரூபாய். ஸோ 2014 மார்ச்சோட இன்னைக்கு இருக்கக்கூடிய டெட் இந்த கம்பெனியில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த கம்பெனி இன்னைக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,526 கோடி ரூபாய் மார்ச் 2022 கட்டியிருக்காங்க. மாறாக மார்ச் 2014 5,703 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இப்போ பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டும் வெகுவாக மாறியும் இன்னைக்கு வட்டி குறைவாக கட்டுகிறார்கள். ஸோ டெட்டு குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக இந்த கம்பெனியில். இதற்கு காரணம் இவங்க பண்ண தொடர் டிமர்ஜர்ஸ். ஸோ நிறுவனங்களை பிரிக்கிறதுனால கடனும் வேற நிறுவனத்தோடு போயிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுனாக்கா இந்த கம்பெனியில் கடன் குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு அல்லது கூடவில்லை. டெட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இந்த கம்பெனியில் கேட்டிங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது அலாமிங்காக இந்த கம்பெனியில் தெரியல. என்ன ரீசன்னாக்கா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டோட இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டர்பிரைஸ் வேல்யூ 50,000 கோடி ரூபாய், 22,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி மதிப்பு, 29,000 கோடி ரூபாய் கடன். ஸோ இந்த ஏர்போர்ட் பிஸ்னஸ்ங்கிறது பயங்கர கேபிட்டல் இன்டென்சிவ் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவங்க அந்த பிஸ்னஸில் இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால டெட் இன்னைக்கு இந்த அளவில் இருக்குது. பணத்தை இந்த வேல்யூவேஷனில் ரைஸ் பண்ணலாமா கூடாதா, பணம் நம்ம கொடுக்கலாமா கூடாதா, இது சந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மார்க்கெட் கொடுக்கலன்னா அவங்க ஒன்று விலையை குறைக்கணும், இல்லை இஷ்யூவை வித்ட்ரா பண்ணணும். இது 2ல் 1 தான் நடக்க போகுது. ஒருவேளை இந்த இஷ்யூவை அவங்க விலையை குறைச்சி த்ரூ பண்ணிட்டாங்கன்னாக்கா இந்த சரிவில் ஷார்ட் போனவங்க எல்லாம் ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டாளர் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த குழுமத்தினுடைய பங்குகளில் எந்த வணிகத்திலும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது என்பது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்டராக ஒழுங்கு மரியாதையாக ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கணும். நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் குரூப்பில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனாலும் அந்த மாதிரி குரூப்ஸுக்கு இருக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்கிறது அபத்தம். ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க்கை எடுத்து தான் எக்கானமி க்ரோ ஆகிருக்கு. அந்த நிறுவனங்கள் சர்வைவ் ஆச்சா ஆகலையாங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட்ஸினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. அனில் அம்பானி குரூப் சர்வைவ் ஆகலை, முகேஷ் அம்பானி குரூப் சர்வைவ் ஆகிடுச்சு, டாடா குரூப் சர்வைவ் ஆகிடுச்சு, லார்சன் அண்ட் டூப்ரோ சர்வைவ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த எல்லா குரூப்புமே கடன் வாங்கி பெரிய முதலீடுகள் செய்து தான் வளர நினைத்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் தான் இந்த குரூப்பையும் நம்ம பார்க்கணும். நிறுவன மதிப்பு என்பது நமக்கு பிடிக்காமல் போகலாம், அதற்கு எல்லா ரைட்டும் இருக்குது, எல்லா முகாந்திரமும் இருக்குது. ஆனால் அதுக்காக அந்த நிறுவனமே திவாலாக வேண்டும் என்று சொல்வது அபத்தம். அந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தினுடைய அடிப்படையே என்னன்னா அதன் உள்ளடக்கிய அரசியல், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நேரோ திங்கிங் நம்மளை எங்கே கொண்டு போய் விடுங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கம்பெனியோ குரூப்போ நமக்கு பிடிக்காத வாங்கிச்சிட்டா அது நம்மளை பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுடைய அறிவின்மை. எந்த ப்ராப்ளம் எந்த மூலையில் வந்தாலும் அது நம்மளை பாதிக்கும். நம்ம அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பிரச்சனை என்பது ஒரு இடத்துல வந்தால் அது எல்லா இடத்துலையும் வெளிப்படும். ஸோ அந்த ரீதியில் அவங்களால பணம் ரைஸ் பண்ணிட்டா பண்ணட்டும், முடியலைன்னா அது அவங்களுடைய ப்ராப்ளம் தான். நான் இதை விட்டுட்டு போவேனே தவிர இன்னும் ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்ற அந்த விஷுவல் திங்கிங் நான் போக மாட்டேன். பிகாஸ் இட் அஃபெக்ட் சோ மெனி பீப்புள். அது ஒரு அபத்தமான சிந்தனை. சரி, நான் 2 குரூப்பை பற்றி சொன்னேன். பெரிய பீக் வேல்யூவேஷனில் இருந்தாங்க. ஒரு கம்பெனி 8% கொடுத்துச்சு, இன்னொரு கம்பெனி 7% கொடுத்துச்சுன்னு 15 வருஷத்துக்கு.
கெஸ் பண்ணிட்டீங்களா இந்த ரெண்டு குரூப் எந்த கம்பெனின்னு? முதல் கம்பெனி இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்த்தின்னு நானே சொல்கிறேன், இன்னும் பல பேர் சொல்கிறாங்க, ரைட்? அந்த கம்பெனி தான் டாடா ஸ்டீல். ஜான்வரி 2008 இன்னை வரைக்கும், ஜான்வரி 21 இன்னை வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 8.4% தான் ஆனுவல் ரிட்டர்ன். இதுக்கு பேங்க்கில் பணத்தை போட்டிருக்கலாம் நீங்கள், புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது லார்சன் அண்ட் டூப்ரோ, வெறும் 7.15 விழுக்காடு தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, ஆனுவல் ரிட்டர்ன். அந்த பணத்தையும் பேங்க்கில் போட்டிருக்கலாம். இந்த கம்பெனி ஸ்டாக்கை 15 வருஷம் வச்சிருந்ததுக்கு எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கணும். ப்ராபப்ளி இன்னைக்கு அதானி ஸ்டாக்கை வாங்கினா அதுதான் ஃபேட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பூம் வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், அவ்வளோதான். அதுக்காக அந்த கம்பெனி திவால் ஆகிடும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட எண்ணங்கள். எப்போ திவால் ஆகும்? பிஸ்னஸில் ஏர்னிங்ஸே இல்லைனாலும், கடனை அடைக்க முடியலனாலும் திவால் ஆகும். அப்போ கூட யாருக்கு நஷ்டமாகும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் முதல்ல நஷ்டமாகும். டெட்டு, கடன் கொடுத்தவங்க சொத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இருக்குது. மொத்த ரிஸ்க் எடுக்கிறது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ இந்த ரிஸ்க்கு மொத்தமுமே யார் மேலே இன்றைக்கி வருது அப்படின்னு அதானியில் பார்த்தீங்கன்னா மேஜராக ப்ரொமோட்டர் மேலே வருது. சரி சார், எஃப்ஐஐ ஷேர்ஸும் அது ப்ரமோட்டருக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் சொன்னால் கூட அப்பவும் அது அவங்க மேலே தான் வருது. ஸோ ஈக்விட்டி ஃபெயில் ஆனால் அதோட மொத்த இம்பேக்டும் அந்த குழுமத்தினுடைய ப்ரமோட்டர் மேலே தான் விழும். பப்ளிக் மேலே விழுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. ரெண்டாவது, டெட்டு, கடன் கொடுத்தவர்கள், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்துக்கள் வந்துடும். சொத்துக்களை அவங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஏதோ பேங்க்ஸை பாதிக்கும், அதனால் இஷ்யூ ஃபெயில் ஆகணும்னு சொல்கிறதெல்லாம் மகா அபத்தம். இந்த சப்ஜெக்டே புரியாதவங்க பேசுகிற பேச்சு அல்லது அரசியல் தனமான பேச்சு. எது எப்படியோ இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் மொத்த மார்க்கெட்டுக்கும் ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த இஷ்யூ ஃபெயில் ஆனாலோ அல்லது வித்ட்ரா பண்ணாலோ நிச்சயமாக அதன் தாக்கம் மற்ற எல்லா பங்குகள் மேலேயும் வரும். நம்ம வாங்கின பங்குகள்லேயும் இருக்கும், மற்றவர்கள் வாங்கின பங்குகள்லேயும் இருக்கும். அதானி குழும பங்குகள் நிச்சயமாக அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் மற்ற பங்குகள் இருக்காது என்று நினைக்காதீர்கள். மார்க்கெட் வைடாக அந்த இம்பேக்ட் இருக்குன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஸோ இஷ்யூ என்ன ஆகுது அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த தாக்கம் நம்முடைய போர்ட்ஃபோலியோ எப்படி பாதிக்கும், அந்த பாதிப்பு ஏற்பட்டால் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து வச்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை அவங்க லோவர் ரேட்டில் ரைஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை அவங்க செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தான்னு பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான வேல்யூவேஷன் வளர்ச்சி ஆரோக்கியமானதா அப்படின்னு நீங்கள் கேட்டால் உறுதியாக கிடையாதுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. வேல்யூவேஷனுங்கிறது மாடரேட் க்ரோத்தை இருந்ததுன்னா தான் அது மார்க்கெட்டுக்கு சேஃப், நமக்கு சேஃப். வேல்யூவேஷன் ரொம்ப வேகமாக வளர்ந்தால் இது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை இந்தியா தொடர்ந்து பார்த்து வருகிறது. இந்த ரிஸ்க்கை நம்ம ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு தீமில் ஏதாவது ஒரு கம்பெனியில் பார்த்து வருகிறோம். புதிய குழுமங்கள் அதிவேகமாக வளரும் போது இந்த ரிஸ்க்கு எல்லா தருணங்கள்லையும் தலை தூக்குகிறது. இன்றைக்கி இந்த குழுமத்தில் தலை தூக்கி இருக்கிறது. இந்த ரிஸ்க்கு தலை தூக்காமல் இருக்க என்ன நடக்க வேண்டும்? பப்ளிக் ஓனர்ஷிப் இன்னும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் விலை ஏறுனா விற்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பப்ளிக் ஓனர்ஷிப் ரொம்ப குறைவாக இருந்தாக்கா விலை கூடும்போது விற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் விலை கூடிவிடும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த குழுமத்தில். ஆனாலும் இன்னைக்கு யார் விற்றார்கள்ன்ற கேள்விக்கு விடை நம்ம கிட்ட ரெடியா இல்லை. அந்த விடை கிடைப்பதற்கு கொஞ்சம் காலம் ஆகும் என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த விடை நமக்கு கிடைக்க வேண்டும். அப்போதான் நமக்கு அந்த சைக்காலஜி என்ன, யார் விற்றுருக்காங்க, ஏன் விற்கிறாங்க, இந்த மாதிரி தருணங்களில் யார் பேனிக் ஆகிறாங்க, யார் வாங்கியிருக்காங்க, அடுத்தது என்ன நடக்க போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதானி கிராஷ் ஒரு காப்பி புக் லேர்னிங். புதிய வணிகர்கள், புதிய முதலீட்டாளர்கள் இதை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். வெளியில் இருந்து கற்றுக்கொண்டால் நல்லது என்பது என்னுடைய ஆலோசனை. பணத்தை போட்டு கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி என்ன நடக்குது, யார் வாங்குறாங்க, யார் விற்கிறாங்க, எதனால் விற்கப்பட்டது பங்குகள், அடுத்தது என்ன நடக்கிறது, நிறுவனம் எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ரெகுலேட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே பணம் போடுறேன்னு சொன்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் தங்கள் நிலையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்கள், ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை தே கண்டினியூ டு சப்போர்ட்டா, இது எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த இஷ்யூங்கிறது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து இதை கவனிப்போம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இந்த களத்தில் இந்த
தகவல்களை நான் உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பேன். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.